பாரதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு இம்மார்டல் போயட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிருத்யோர்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இந்த சாகாவரம் அருள்வாய், அது எந்த ஸ்திதியில அதை வந்து பாடினார்? அது அவருடைய கனவுல கூட மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒரு பகுதியை எழுதியிருக்காரு. சிலுவையிலே அறையுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது சாகாதிருப்பேன் கண்டீர், நான் சாகாதிருப்பேன் கண்டீர். இத்தனை பேருடைய ஃபார்ம்ஸ் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ஸ் தான் போச்சு. அதை சொல்றதுக்கு சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர், மலிவு கண்டீர் இவ்வுண்மை, நலிவில்லை நலிவில்லை. அதாவது இந்த என்ன சொல்றாருன்னா, இந்த சந்தேகம், பயம், அச்சத்தை கைவிட்டால் அப்போது சாவையும் நம்ம ஆளலாம் அப்படிங்கிற. ஜெகதீஷ சந்திர பசு சொல்றாராம், நாடியிலே அதிர்ச்சி கோபத்தினால் மரணம்ங்கிறான். ஸோ நீங்க மரணம் இல்லாம இருக்கணுமானா சினம் இல்லாம வாழ்வீர்னு அதுல சொல்றாரு. பட் அடிப்படையில் என்னன்னா, நீங்கிறது அழிவில்லாத ஒரு பொருள். உங்கள் உடம்பு அழியும், ஏன்னா உடம்பு வந்து ஒரு கேரியர் தான். இட் கேரிஸ் யூ ஆஸ் அ ஃபார்ம், பட் தி ஃபார்ம்லெஸ் நெவர் டைஸ். அதனால தான் வந்து அதில் இன்னும் ஊறி தான் அவர் வந்து இன்னொரு இடத்துல இந்த வசன கவிதையில் சாதல் இனிதுன்னு சொல்லுவார். யார் சொல்லுவா? வாழ்தல் இனிது கேள்விப்பட்டிருக்கோம். சாதல் இனிது. ஏன்னா வாழ்தலுக்கும் சாதலுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒன் இஸ் a awakened state, one is a sleep state. கரெக்டா? இடைப்பட்ட காலத்துல மூமெண்ட் இருக்கிறதுனால, அசைவு இருக்கிறதுனால, வாழ்ந்தா சாகணும், செத்தா வாழும், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாகாத விஷயங்கள். நாம முரண்படுத்திட்டோம். நாம மரணத்தை பத்தி பேசுறது இல்லை, பயம் நமக்கு. கரெக்டா? நம்ம யாருமே வீட்டுல மரணத்தை பத்தி பேசுவோமா? பேச மாட்டோம். பட் ஓஷோ சொல்லுவாரு, தட் இஸ் த ஒன்லி சர்டன்டி இன் லைஃப். நத்திங் எல்ஸ் இஸ் சர்டன் இன் யுவர் லைஃப், திஸ் இஸ் சர்டன். அது தப்பு இல்லை. நிறைவா வாழணும், குறைப்பட்டு அதெல்லாம் சொல்லி வாழக்கூடாது. அதனால சாகா வரம் வருவாய், தான் என்னைக்கும் இந்த மனுஷ குலம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கணுங்கிற அவருடைய ஆசையினுடைய வெளிப்பாடு தான் சாகா வருவாய் ராமா சரோஜ பாதா சதுர்மறைநாதா. அப்படிதான் இருக்கார். பாருங்களேன், ஒரு கவிஞன் இறந்து 100 ஆண்டுகள் கழிச்சு இன்னும் கொண்டாடப்படுகிறான்னா, which poet's 100th death centenary has been celebrated? Bharati's 100th death centenary has been 1921. He passed away. 2021 they celebrated 100 years of his passing away. இப்போ கூட முந்தானத்துக்கு எட்டயபுரத்தில் நான் ஃபங்க்ஷனில் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அவன் என்னைக்கு இருப்பான், அதுதான் அவர் கேட்டார். சாகா வரமருள்வாய். இருக்கு. ஆமாம்மா, அவரு உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்மை ஒளி உண்டாம்னா, if there is truth in your inner being, the words that you utter are truthful. அங்க இருக்கிறதா அங்க வரும் இல்லையா? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் தான் வாழ்க்கை. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். அப்ப அந்த வாக்கினிலே ஒளி உண்டாம்னா அந்த வாக்கு எப்படி இருக்கும்? மந்திரம் போல் உண்டு வேண்டுமாடா சொல்லின்பாங்க. இட்ஸ் லைக் அ மந்திரம். நேற்றுக்கு தான் சுகிசி ரொம்ப அழகா சொன்ன, மந்திரத்துக்கும் சொல்லுக்கு என்ன வித்தியாசம்? சொல்லு கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும், மந்திரம் வாழும். ஏன்னா அது சொன்னா பலிக்கும். அந்த மாதிரி